ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி புனிதா வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்கனவே ஒரு பிரச்சனை. அமுதா புதுசு புதுசாக பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் புனிதா அங்கே இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலை. இப்போ அவள் பிரச்சனை கிளப்பினால என்னாச்சு அப்படின்னா பார்த்தோன்னா, இப்போ புனிதா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரி, ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டாங்க. இப்போ அங்கேயும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன ஆஸ்பத்திரியில் சேர்த்தா என்ன காணும் அது இதுன்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது. அம்மா எங்கே போனாங்க அது போனாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் சொல்ல மாட்டோம், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புனிதா எதுவுமே சொல்லலை. அம்மா மட்டும்தான் ஆறுதலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உடனே அமுதா மொட்டை மாடிக்கு போயிடுறா. மொட்டை மாடிக்கு போன உடனே அங்கே போய் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா மாதிரியே பேசுகிறாங்க. நான் தான் புனிதா அவங்க அம்மா பேசுகிறேன்னு சொல்லி கபிலனுக்கு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, புனிதா வீட்டில் இருக்கிற தண்ணியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். பிள்ளைகளுக்கும் பிடிக்கல, மருமகளுக்கும் பிடிக்கல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் தயவுசெய்து புனிதா உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிருங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாகிற அமுதா தான் அவங்க அம்மா மாதிரியே குரலை மாற்றி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் அவள்கிட்ட என்னால் சொல்ல முடியல, நீங்கள் தான் சொல்லி உங்கள் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கபிலன் சாக்காராரு. கடைசியில் அம்மாவும் மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போகிறாங்க. இதெல்லாம் அமுதா தான் பண்ணுறா அப்படின்னு வல்லவராயனுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்குது. ஆனால் யாருமே அதை கேட்க தயாராக இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் புனிதா கதறி அழுறாங்க. ஏன்டா எப்போ பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்கா. அப்பாவும் வீட்டுக்கு வரல, இப்போ அம்மாவும் காணாமல் போயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு மனசுக்குள்ளே வீட்டில் உட்காந்து எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு போய் சொல்லிட்டு குடும்பத்தை அழிக்க வந்ததான் நீ தெரியாதான் நினச்சேங்கிறாங்க. இதை கேட்டு புனிதா அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பார்த்தோன்னா 11:30க்கு போடுறாங்க. அந்த சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 11:30லேருந்து சன் டிவியில் சீரியல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீரியல் என்ன ஆச்சு அப்படின்னா, பூங்கொடி பார்த்தோன்னா இப்போ சரவணா அறவே வெறுத்துட்டாரு. ஆனால் அவள் அப்பா சொல்கிறாரு, நீ சொன்னது இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? பூங்கொடி ரொம்ப நல்லவ, அவள் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஒரு தங்கச்சி காதலிச்சிருக்கா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவளை நான் மறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மறந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. மறக்கிறதுக்குனா என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாரு. இந்தாங்க சொல்லி தாயத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கையில் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் பூங்கொடியாக யார் வந்தாலும் சரி, ஹோட்டலுக்கு போகிறாங்க, அவங்கள பார்த்தா பூங்கொடி மாதிரி, எங்கே திரும்பினாலும் எனக்கு பூங்கொடி பூங்கொடி பூங்கொடியாகவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாயத்து வேலையை கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சரவணனப்பா சரவணனுடைய நிலையை பார்த்து பூங்கொடி சிரிக்கிறாங்க. சரவணன் என்ன தான் பண்ணுறாரு, எனக்கு இதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செல்லமே செல்லமே சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ விஜிகிட்ட கேட்குறாங்க. விஜி பார்த்திங்கன்னா ஒன்றுமே புருஷனை பட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அவர் இறந்து போயிட்டால் தான் நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இனிமேவும் வாழ்வேன். அவரை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியே தெரிஞ்சால் கூட அவர் கூட சேர்ந்து வாழ்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. என்னை பொறுத்தவரை உயிரோடு இருந்தாலும் அவள் இறந்து போன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா திகச்சு போகிறாங்க. அவள் அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க இது அதே சமயம் இங்கே காட்டுறாங்க. கவின் நினைக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் சரி நிலாவோட ஒன்றாவது நம்ம ஒரு மார்க்காவது கூட எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா எடுக்கணும்னு நினைக்கும் போது அதே சமயம் என்ன ஆச்சுக்கா நிலா 100க்கு 100 எடுத்துறாங்க. இதை கேட்டு கவின் தகச்சு போகிறாங்க. அடப்பாமே, நம்ம தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சேன், இந்த நிலா எடுத்துட்டாலே. நிலா 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கா. எல்லோரும் பாராட்டுறாங்க. டீச்சர்லாம் பாராட்டுற, எல்லோரும் கைதட்டுறாங்க. இப்போ கவின் நம்ம இருக்குன்னு நினச்சா இவ எடுத்துட்டாலான்னு சொல்லி நாளுக்கு நாள் பொறாமல் அதிகமாக ஆகிடுறது அவன் மேலே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கவினும் நிலாவும் ரெட்டை குழந்தைங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட ஒரு பிள்ளையும் அம்மா கிட்ட ஒரு பிள்ளை இருக்குது, 2 பேரும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேர்ந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிலாவும் கவனும் எதிரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தன்னோட அம்மா அப்பாவை
வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி தான் கதை வந்து ஆரம்பிப்பது தெரியும். ஆரம்பத்தில் இந்த சீரியல் வந்து டிஆர்பி வந்து 10வது இடத்துல 2-3 வாரத்துக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காணும். ஏன்னா நிறைய புது புது சீரியல்லாம் வந்துடுச்சு. விஜய் டிவியில் அழகே அழகே சீரியல் வந்து நிறைய டிஆர்பி எடுத்ததுனால 11வது இடத்துக்கு அது வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக வந்து இந்த வாரம் வந்து டிஆர்பி வந்து முன்னேறி வந்து பார்த்தோன்னா அது வந்து கூட 4 சீரியலாக 5 சீரியலாக வந்திருக்கும். நாளுக்கு நாள் வந்து போட்டி அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு புது சீரியல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி சீரியல் அப்டேட்டுகள், சீரியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், சினிமா நியூஸ்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி ரிவ்யூலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி வணக்கம். ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம்.